வெல்கம் பேக் டு மை சேனல். முத்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கான். விஜயா மேலே இவனுக்கு இருக்கிற பாசத்தை வந்து காமிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி சீதா மேரேஜில் மனோஜ் சொன்ன வார்த்தைனால வந்து முத்து வந்து மனோஜ் வந்து அடிச்சிடறான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாமாங்க. ரோகிணி வந்து பாட்டிக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. எங்க போற அப்படின்னு மனோஜ் கேட்ட உடனே நான் எங்க போனா உனக்கு என்ன, எது கேட்கற அப்படின்னு ரோகிணி கேட்டதுமே அம்மா கேட்ட சொல்லணுமே அப்படின்ட்டு மனோஜ் சமாளிக்கிறான். அதுக்கு ரோகிணி என்ன சொல்றேன்னா, நீ ரொம்ப அம்மா பையனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதோட நான் எங்க போறேன்றத பத்தியும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ரோகிணி ஆல்ரெடி பெரிய பணக்காரின்னு ஏமாத்தி இருக்கு. அதே மாதிரி இப்போ கூட ஏதோ ஏமாத்துறாளோ, இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு மனோஜ் வந்து பிளான் போடுறான். பர்த்டே ஃபங்க்ஷனுக்குனா எப்படியும் அவன் வந்து கேக் வாங்குவா. அப்போ அது என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரோகிணி பின்னாடியே வந்து மனோஜ் வந்து ஃபாலோ பண்றான். மனோஜ் நினைச்ச மாதிரியே ரோகிணியும் ஒரு கேக் கடைக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு போறாங்க. அவன் அந்த கடையை விட்டு போன உடனே மனோஜ் அந்த கடைக்கு வந்து ரோகிணி கேக்ல எழுதின நேம் என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பிளான் போடுறான். லாஸ்ட்ல அது வந்து மகேஷ்னு தெரிஞ்ச உடனே மனோஜ் வந்து ஷாக் ஆகிறான். அங்க முத்து என்ன பண்றானா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அதை பார்த்து விஜயா வந்து கடுப்பாகி எகெயின் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஆனா முத்து வந்து அம்மா மேல இவனுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான பாசத்தை எல்லாமே சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதை கேட்டு விஜயா வந்து ஷாக்கிங் ஆகுறாங்க. ஆனாலுமே அவங்களோட கெத்தை வந்து குறைக்காம திமிராவே வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா முத்து வந்து அம்மாவை பத்தியே பேசிட்டு அவங்கள வந்து துரத்துறான். ஒரு கட்டத்துல விஜயோட மடியில வந்து படுத்துக்கிறான். ஆனா விஜயா ஒண்ணுமே சொல்ல முடியாம சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து போயிடுறாங்க. அந்த டைம்ல முத்து பண்ண அட்ராசிட்டி எல்லாமே விஜயா வந்து புலம்பிட்டு இருக்காங்க அண்ணாமலைட்ட. இவங்க சொன்னதை வச்சு முத்து வந்து குடிச்சிருக்கான் அப்படின்றது அண்ணாமலைக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ அவர்கிட்டையும் வந்து முத்து புலம்பிட்டு இருக்கான். அப்போ அண்ணாமலை ஏன்டா இப்படி குடிச்சு உடம்பு கெடுக்கிற அப்படின்னு வந்து திட்டுறாரு. அதுக்கு முத்து என்ன சொல்றான்னா, மீனாவை பார்த்து பொண்டாட்டி புருஷனோட பேச்சை கேட்காதனால தான் இப்படி நான் குடிச்சேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ மனோஜ் முத்துவை பார்த்து என்ன சொல்றான்னா, அந்த காலத்து ஆள் மாதிரி உனக்கு உன் பொண்டாட்டியோட தங்கச்சியை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறான். இந்த மாதிரி அவன் கேட்ட உடனே முத்து கோவப்பட்டு மனோஜோட மூக்கில் வந்து குத்திடுறான். அதனால மனோஜ் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அண்ணாமலை மார்னிங் மீனாட்ட வந்து முத்து ஏன் திடீர்னு இப்படி எதுக்காக குடிச்சான் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா, உண்மையை சொல்லவா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஆனா எதுவா இருந்தாலுமே இது உங்க குடும்ப விஷயம், இதுல வந்து நான் தலையிடக்கூடாது, அவனுக்கு நல்ல புத்தி மட்டும் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. மனோஜ் மாதிரி அம்மா புள்ளியா இருந்தால் லைஃப் ஃபுல்லா வந்து ரிலாக்ஸ் இல்லாம டென்ஷன்லயே வந்து அலைய வேண்டியதான். இப்போ ரோகிணி பின்னாடி சந்தேகப்பட்டு என்ன பண்றான் அப்படின்ட்டு வேவ் பார்த்துட்டு இருக்கா மனோஜ். மனோஜ் ஒழுங்கா இருந்தா ஏன் ரோகிணி வந்து போய் சொல்லி ஏமாத்த போறாங்க? எப்ப பாரு அம்மா அம்மான்னு ஒரு பையன் சொன்னா அது தப்பு இல்லைன்ட்டு நிறைய பேரோட ஃபீட்பேக் வந்து இருக்கு. ஸோ பசங்க வந்து அம்மா அம்மான்னு சொன்னா தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அதே மாதிரி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொன்னது கேட்காம அப்பாட்ட கேட்கணும் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலுமே சொன்னா எவ்வளவு கடுப்பாகும். அந்த மாதிரி தான் மனோஜ் சொல்லும்போது ரோகிணிக்கு வந்து கடுப்பாகுது. முத்துக்கு வந்து விஜயானா ரொம்ப பிடிக்கும். ஆனா விஜய்க்கு வந்து முத்துவை பிடிக்காம போயிடுச்சு. இன்னைக்கு குடிச்சிட்டு அம்மா மடியில வந்து படுத்துட்டான். அம்மா மடியில படுத்து பாருங்க, எல்லா பிரச்சனையுமே வந்து பறந்து போயிடும். செம்ம ரிலாக்ஸா இருக்கும். அம்மா இல்லாதவங்க உங்க ஒய்ஃப் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட் அப்படின்னா உங்க பொண்ணு ஒரு பையன் மடியில வந்து படுத்து பாருங்க, அந்த ஃபீல் வந்து செம சூப்பர்பா இருக்கும். அண்ணாமலை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து முத்துட்டு வந்து குடிக்காது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா முத்து கொஞ்சம் கூட அப்பா சொல்றது வந்து லிசன் பண்றதே இல்ல. அண்ணாமலை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தும் பார்த்துட்டாரு. இந்த சீரியல் ரைட்டர் ஏன் இப்படி காமிக்கிறாரு அப்படின்றது தெரியல. முத்து வந்து அப்பா வந்து மதிக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஆனா அப்பா சொல்றது வந்து கேட்கற மாதிரி வந்து காமிக்காம சீரியல் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னைக்குதான் மனோஜ் வந்து திருந்த போறானோ, அம்மா அம்மான்னு சொல்றதை விட்டுட்டு ஒழுங்கா ரோகிணி கூட சேர்ந்து வாழலாம். எப்படி இந்த சீரியல் வந்து கொண்டு போக போறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.